வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கட்டை கருடான்னு சொல்லுவோம் இல்லையா, நீட்டு வத்தல் அது பண்ண போறோம். எந்த அளவுக்கு ஈஸி அப்படின்னா, இதுக்காக நம்ம அரிசியை ஊற வச்சு அரைக்க வேண்டாம், இல்ல மிஷின்ல கொண்டு போய் அரைச்சிட்டு வர வேண்டாம். கடையில விற்கிற அரிசி மாவுலயே சூப்பரா நம்ம இந்த கட்டை கருடான் பண்ணிடலாம். இல்ல மொறுன்னு வரும். நம்ம ஆத்துலயே வேணாலும் போட்டுக்கலாம், ஃபேன் கீழே காய வச்சுக்கலாம். நம்ம நல்ல வெயில் இருந்து மொட்டை மாடி வசதி இருந்ததுன்னா அங்க காய வச்சிருந்தோம் அப்படின்னா 2வது நாளே நம்ம பொரிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒருவேளை ஆத்துல ஃபேன் கீழே காய வச்சுக்கிறோம் அப்படின்னா 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் ஆகும். நம்ம இந்த வடம் ஆத்துலயே காய வச்சாலுமே கடைசியா ஒரு நாள் லேசான வெயில், அதாவது நமக்கு பால்கனில எங்கேயாவது வெயில் வரும் இல்லையா, அந்த வெயில கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு ஆனா ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் இந்த வடம் நல்லா இருக்கும். இந்த வடம் போடுறது ஈஸியாவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியா வரும், செம டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியான மெத்தட்ல இந்த கட்டை கருடான் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நீட்டு வடம் இல்ல கட்டை கருடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது பண்றதுக்கு கடையில வாங்கினா அரிசி மாவு தான் எடுத்துட்டு இருக்கேன். இது ஏதாவது கப்ல டம்ளர்ல நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்ல 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். இதை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இந்த 1 கப் அரிசி மாவுக்கு இதே கப்ல 2.5 கப்பு ஜலம் தேவைப்படும். 1 கப்பு, இன்னொரு 1/2 கப்பு விட்டுருக்கேன். இன்னும் 1 கப்பு ஜலம் அளந்து நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்ப இந்த மாவை கட்டி இல்லாம ஒரு விஸ்கு இல்ல ஃபோர்க்கு கையால கூட நம்ம கலந்துக்கலாம். பாருங்க, நல்லா கட்டி இல்லாம கலந்துண்டாச்சு. நீட்டு வத்தல் கட்டை கருடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு 3 பச்சை மிளகாய் மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது கொஞ்சம் ஜலம் விட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துப்போம். ஸ்டவ்ல அடிகனமான ஏதாவது குக்கர், கடாயி இல்ல பேன் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம தனியா 1 கப்பு ஜலம் அளந்து வச்சோம் இல்லையா, அந்த ஜலத்தை இதுல விட்டுடுவோம். நம்ம பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு சேர்ந்து அரைச்சுட்டோம் இல்லையா, அந்த பேஸ்டையும் இதுல சேர்த்துடலாம். இப்ப இந்த ஜலம் லேசா சூடா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடை அரிசி மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை அண்ணா ஒரு தடவை கலந்துட்டு இந்த கடாயில சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி துடுப்பு இல்லை ஏதோ உடன் கரண்டி இருந்தா ஈஸியா இருக்கும். மீடியம்ல வச்சுட்டு இது கை விடாம நம்ம கிளறிக்கணும். இப்ப பாருங்க, திக்காக ஆரம்பிச்சிடுது. ரொம்ப சீக்கிரம் வெந்து வந்துடும். ஆனா கை விடாம நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்பதான் கட்டி தட்டாமையும் வரும். அப்படியே கிளற வச்சு ஓரத்துல ஒட்டியிருக்கிற மாவையும் நம்ம அப்படியே எடுத்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு இதையும் வந்ததுக்கு அப்புறம் இந்த சைட்ல இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஃப்ளேமும் சிம்மிலேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்ப மாவு பாருங்க நல்லா வெந்திருக்கு. நமக்கு இந்த கலர் பார்த்தாலே தெரியும். ஈரம் பண்ணிட்டு தொட்டோம் அப்படின்னா கையில ஒட்டாது. மாவு பாருங்க நல்லா இறுகி வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம ஓம பொடி புழியலாம், இல்ல கட்டை கருடான் புழிஞ்சிக்கலாம், ரிப்பன் மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஓம பொடி புழியிறோம் அப்படின்னா இது இப்படியே புழிஞ்சிக்கலாம். கட்டை கருடாமோ இல்லைன்னா ரிப்பன் புழியிறோம் அப்படின்னா இதுல நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ஏன்னா ஓம பொடி புழியத்து ஜீரகம் போட்டோம் அப்படின்னா அடைக்கு நமக்கு புழியறதுக்கு வராது. பாருங்க, இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட பதமும் நல்லா வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு நல்லா திக்கா வந்திருக்கு. மாவு பார்த்தீங்கன்னா இப்படி அழகா கையில ஒட்டாம உருட்டுறதுக்கு வருது பாருங்க. கொஞ்சம் கூட கட்டி தட்டாம நல்லா வந்திருக்கு. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே திறந்தே இருந்ததுன்னா மேல மாவு லேசா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இது இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். மாவு கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இதுல 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் இந்த மாவுல ஃபுல்லா ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சுப்போம். பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்காம அழகா ஒட்டாம நல்லா வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்ப நம்ம முறுக்கு அந்த குழல்ல போடுற அளவுக்கு மாவை இதை போல பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தனியா நம்ம ஒருத்தரே பண்ணா கூட அழகா மாவை போட்டு போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். லேசா ஈரம் பண்ணிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டாச்சு. முறுக்கு குழல் வந்து அலம்பி எடுத்துட்டோம்னா அந்த ஈரமா இருந்தா போதும், மாவு வந்து ஒட்டாது. எண்ணெயை தடவிட்டோம்னா வடம் காஞ்சதுக்கு அப்புறம் சிக்கு வாடை வரும். நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார் அச்சு யூஸ் பண்ண போறேன். இந்த மாவை நம்ம இதுல போட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம இதை ஆத்துல புழிஞ்சோம் அப்படின்னா காயறதுக்கு வந்து ஒரு 3ல இருந்து 4 நாள் ஆகும். அது வெயில போட்டோம்னா 2 நாள்ல காஞ்சிரும். உங்களுக்கு வெயில் வசதி இருக்கு அப்படின்னா மாடியில புழிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ஆத்துலயே ஃபேன் கீழே நம்ம காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீள நீளமா புழிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படி கண்டினியூஸா தான் புழியிறேன், ஏன்னா காஞ்சதுக்கு அப்புறம் எப்படியும் கொஞ்சம் உடையும், நம்ம உடைச்சு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கனமான ஸ்டாரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வடம் வந்து ரொம்ப நொறுங்காம நல்லா இருக்கும். ரொம்ப பொடியா புழிஞ்சிடும், கொஞ்சம் நொறுங்கிடும். பாருங்க, ஃபுல்லா வச்சு நம்ம எடுத்துனது ஃபுல்லா நான் புழிஞ்சிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீட்டு வத்தல் பாருங்க, நல்லா காஞ்செடுத்து பாருங்க, படக்குன்னு உடையிறது. நம்ம எண்ணெயில பொரிச்சு பார்த்துடலாம். கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடா எடுத்து நம்ம வடாம் பொரிச்சுக்கலாம். பாருங்க, நல்லா சீரி பொரியறது. சைஸும் பாருங்க நல்லா வந்திருக்கு. பாருங்க, இப்படி நல்லா சத்தம் கேட்கறது. நல்லா பாருங்க, மொறு மொறுன்னு வந்திருக்கு. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடம் வந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நீட்டு வடம் பாருங்க, நல்லா பொரிச்சு எடுத்துட்டாச்சு. மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு. ஜஸ்ட் நம்ம கடையில வாங்கின அரிசி மாவுல தான் பண்ணோம். எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு பாருங்க. டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கும். நம்ம கட்டை கரோடா, நீட்டு வத்தல் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடியா எடுத்து நம்ம எண்ணெயில பொரிச்சும் பார்த்துட்டு அந்த அளவுக்கு சீரி நல்லா பொரியறது. நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. நல்லா கிரஷ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இந்த வடம் இருந்தாலே போறோம், நமக்கு வந்து கலந்த சாதத்தோட சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தொகையல் சாதம், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். எல்லாத்தோடையுமே நல்லா இருக்கும். 2 சாப்பிட்டு டீ காஃபி குடிச்சா கூட நல்லா இருக்கும். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். செம்ம கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே பிரமாதமா வந்திருக்கு. ஜஸ்ட் கடாரிசி மாவு தான் வாங்கிட்டு வந்துட்டு ஈஸியா பண்ணிடலாம். உப்புலாம் வந்து கரெக்டா இருக்கு. எப்பவுமே வடம் பண்றோம்னா உப்பு கொஞ்சம் நம்ம அரை உப்பா தான் போட்டுக்கணும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா கூட உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணணும். அப்பதான் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது கரெக்டா இருக்கும். காரம் வந்து நம்ம இஷ்டம் தான். பச்சை மிளகாய் வந்து அதிகமா வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல கம்மியாவும் போட்டுக்கலாம். நான் வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன். நீங்க வேணா 1-2 பச்சை மிளகாய் சேர்த்து கூட போட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அச்சுல வந்து நான் புழிஞ்சிருக்கேன். நான் வெயில காய வச்சதுனால கொஞ்ச நாளா பெரிய ஸ்டார் சைஸ்ல பெருசா இருக்கும் இல்லையா, அதுல புழிஞ்சிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டப்பால ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப நொறுங்காம இருக்கும். நீங்க ஒருவேளை ஆத்துல போடுறேன் அப்படின்னா அவ்வளோ பெருசா போடாம மெல்லீசா போட்டுக்கோங்க. அதாவது ஓம பொடி அச்சுல போட்டுக்கலாம். ரிப்பன் முறுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுல புழிஞ்சின்றேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் காஞ்சிடும். ஒருவேளை ஆத்துல ஸ்டார் அச்சு போட்டு அந்த கட்டக்கரோடாலாம் புழியிறேன் அப்படின்னா இந்த டயமீட்டர் கம்மியா இருக்கும் இல்லையா, மெல்லீசா ஒரு பருமோ, அந்த மாதிரி அச்சுல புழிஞ்சின்றேன் சீக்கிரம் காஞ்சிடும். ஆனா ஆத்துல போடும்போது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த ரிப்பன் நாடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஓமப்பொடியும் தான். அது ஃபாஸ்டா காஞ்சிடும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஏர்டைட் டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன்னா 1 வருஷம் அதுக்கு மேலேயுமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா பிகினர்ஸால கூட பண்ண முடியும். பெரிய எஃபர்ட் இதுல ஒண்ணுமே இருக்காது. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா கம்மியான அளவுல பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிகமா கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட ரொம்ப ஈஸியா கடையில வாங்கின அரிசி மாவுல இந்த மாதிரி இங்க வடம் நீங்க பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.